ஹலோ வணக்கம் நண்பர்களே. மியான்மரில் நேற்றைக்கு ரிக்டர் அளவுகோலில் 7.7 என்ற அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் எல்லாம் குலுங்கி இருக்கு. மியான்மரே உருக்குலைந்தது அப்படின்னு சொல்றாங்க. 1000க்கும் மேற்பட்டோர் பலியாகி இருக்காங்க. நம்ம இந்தியாவோட அண்டை நாடுகளில் ஒன்று மியான்மர். வடகிழக்கு மாநிலங்களோட எல்லைகளை பகிர்ந்துள்ள மியான்மரில் நேற்றைக்கு பகல்ல சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. ரிக்டர் அளவில் 7.7 பதிவான இந்த நிலநடுக்கத்தால தாய்லாந்தும் குலுங்கி இருக்கு. மியான்மர் நாட்டோட நிலநடுக்க நகரமாக கருதப்படக்கூடிய மண்டலே நகரத்துல இந்த நிலநடுக்கம் 10 கிலோமீட்டர் ஆழத்துல மையம் கொண்டிருந்திருக்கு. இதுல 6.4 ரிக்டர்ல மீண்டும் அதிர்வு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலநடுக்கத்துல அண்டை நாடான தாய்லாந்தும் பாதிக்கப்பட்டிருக்கு. தாய்லாந்தோட தலைநகர் பாங்காக் பகுதியில வானுயர்ந்த ஒரு கட்டிடம் இடிந்து விழுந்திருக்கு. இந்த கட்டிடத்துல கட்டுமான பணியில ஈடுபட்டிருந்த 3 பேர் இடிபாடுகள் சிக்கி பலியாகி இருக்காங்க. அந்த கட்டிடத்துல பணியில இருந்த 90 பேரை காணவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருது. இந்த நிலநடுக்கத்தில் மியான்மர்ல மட்டும் 1000க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகியுள்ளதா சொல்லப்படுது. மியான்மர் 2 டெக்டானிக் பிளேட்டுகளுக்கு இடையில உள்ளது. இந்தியா மற்றும் யுரேசிய பிளேட்டுகளுக்கு இடையில இது அமைந்திருக்கு. இதனால இந்த நாடு அதிகம் நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய அபாயமிக்க பகுதியா இருக்கிறது. இந்திய மற்றும் யுரேசிய பிளேட்டுகள் ஒன்றுக்கொன்று பக்கவாட்டில் உரசி கொண்டதே மியான்மர்ல நேற்றைய தினம் ஏற்பட்ட அதிபயங்கர நிலநடுக்கத்திற்கு காரணமா சொல்லப்படுது. மியான்மருக்கு பல்வேறு நாடுகளும் உதவிக்கரம் நீட்டிருக்கு. இந்தியாவும் மியான்மருக்கு உதவ முன்வந்திருக்கு. ஆபரேஷன் பர்மா என்ற பெயர்ல மியான்மருக்கான உதவி நிவாரண பணிகளை இந்தியா முன்னெடுத்திருக்கு. மியான்மருக்கு முதல்ல ஆதரவு கரம் நீட்டிய நாடும் இந்தியா தான். இந்தியாவிலிருந்து நிவாரண பொருட்களோட குழுவினர் போர் விமானத்தில் மியான்மருக்கு சென்றுள்ளதாகவும் சொல்லப்படுது. சீனாவும் ரஷ்யாவும் மியான்மருக்கு மீட்பு குழுவினரையும் உதவிகளையும் கொடுத்திருக்கு. மியான்மர்ல சக்தி வாய்ந்த இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து அதிர்வுகள் ஏற்பட்டு வருது. இதனால் அங்குள்ள மக்கள் அதிக பயத்தில் இருப்பதா சொல்லப்படுது. கட்டிட இடிபாடுகளுக்குள்ளால இருந்து தொடர்ந்து மக்கள் மீட்கப்பட்டு வருவதால இந்த பலி எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுது. நம்ம வாழக்கூடிய இந்த பூமியானது 3 முக்கிய அடுக்குகளை கொண்டது. மேலோடு, மேண்டில் மற்றும் கோர் என 3 அடுக்குகள் உள்ளது. மேலோடு பூமியோட வெளிப்புற பகுதி, மேண்டில் நடுப்பகுதி, கோர் பூமியோட மையப்பகுதி. மேலோடு எனப்படும் பூமியின் மேற்பரப்பு பல பெரிய தட்டுகளால் ஆனது. இந்த தட்டுகள் நகரும் பொழுது ஏற்படக்கூடிய உராய்வு மற்றும் அழுத்தம் காரணமா பாறைகள் உடைந்து ஆற்றலை வெளியிடுது. இதுவே நிலநடுக்கங்களை உருவாக்குது.